அனைவருக்கும் வணக்கம். இன்வெஸ்ட்மெண்ட் அச்சீவ்மெண்ட் ஒரு டிஸ்க்ளைமரை பார்த்துருவோம். நாங்கள் எந்த ஒரு பை கால் ரெக்கமெண்டேஷனும் கொடுக்கறதில்ல. யாரையும் ஃபோர்ஸ் பண்ணி பை சொல்லி பை பண்ண வைப்பதும் கிடையாது. எனி பெய்டு குரூப் சர்வீஸும் கிடையாது. எங்களுடைய வீடியோ முழுக்க முழுக்க எஜுகேஷனல் பர்பஸ்க்கு மட்டும்தான். நாங்கள் எங்களுடைய வீடியோவை பார்த்துட்டு வாங்கி நீங்கள் நஷ்டமடைந்தால் அதற்கு நாங்கள் பொறுப்பு கிடையாது. நாங்கள் முக்கியமாக செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. பை சொன்னால் பை பண்ணிக்காதீங்க, செல் சொன்னால் செல் பண்ணிக்காதீங்க. உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைசரை கேட்டு பை அண்ட் செல் பண்ணுங்கள். சந்தையில் முதலீடு செய்வது சந்தை அபாயங்களுக்கு உட்பட்டது. வாங்க வீடியோக்குள்ளார போவோம். ஹாய், குட் ஈவினிங் டு எவ்ரிவான். இன்னைக்கு சப்ஸ்கிரைபர் கமெண்ட் தாங்க ஒரு 5-6 கமெண்ட் நின்று போச்சு. ஒருத்தர் வந்து என்ன கேட்டிருக்காருன்னா, வேதாந்தா ஃபேஷன் கணேஸ்வரின்றவங்க வந்து வேதாந்தா ஃபேஷனும் கெயிலும் சொல்லியிருந்தாங்க. கெயில் வந்து நாங்கள் அப்டேட் பண்ணத்தான் வேதாந்தா ஃபேஷன் பார்த்துடலாம் என்னன்னுட்டு. அண்ட் தென் ஆர்சிஎஃப் நம்ம எப்போவோ சொன்னது. இப்போ ரீசனபிளாக கூட நம்மளுடைய ஃபேஸ்புக்கில் வந்து ஒரு கமெண்ட்டில் சொல்லியிருந்தாங்க, வாங்கினவங்க ஹோல்ட் பண்ணுங்க, அது பெரிய ரிவர்சல் கிடைக்கணும். இன்னைக்கு ரிவர்சலும் வந்திருக்கு. மற்றும் நம்மளுடைய டாடா பவர் அண்ட் தென் ஜேஎஸ்டபிள்யூ பவர் செக்டாரா விட்டுறாதீங்க எப்போன்னு சொல்லியிருந்தோம். என்ன பண்ணியிருக்கு அடுத்த இன்னும் ஒரு சில நண்பர் வந்து டார்கெட் என்ன டாடா பவர்க்குன்னு இருந்தாங்க. சரி, இன்வெஸ்டரா இருங்க, அந்த ஸ்டாக்லாம் விற்காதீங்க, வாங்குங்க, சொத்து மாதிரி வாங்குங்க, இன்னைக்கு நாளைக்குன்ட்டு வாங்காதீங்க, ஒரு 5 வருஷம் 10 வருஷம்னுட்டு வாங்கி வைங்கன்னா கேட்க மாட்டேங்கிறீங்க. சரி, நானே அந்த ஸ்டாக்கை ஏன் வித்துட்டு மறுபடியும் ரீபை பண்ணன்ற எனக்கே ஒரு புரியாத புதிரா இருக்கு. ஏன் வித்தன்றதே எனக்கு தெரியல. சரி, அது எல்லாருக்குமே வர ஒரு அற்ப ஆசை தான். பட் வந்து அந்த தவறை நான் பண்ணது வருந்தப்பட ஒரு விஷயமா இருக்குது. நான் ஏன்னா அன்னைக்கு வந்து ஒரு 300 ஸ்டாக் வச்சிருந்தேன். அதை வித்துட்டு ரீபை பண்ணக்கூடிய இடத்துல என்கிட்ட பணம் இல்லாம 160 ஸ்டாக் தான் வச்சிருக்கேன். அதை விற்காமையே இருந்ததுன்னா இன்னைக்கு எனக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 40-50% ஆஃப் ரிட்டர்ன்ஸ். அதனால தான் சொல்றது, வித்துட்டு நம்ம ரீபை பண்ண நம்ம கிட்ட பணம் இருக்காது. நம்ம கையில வந்து அரிப்பறிச்சவங்க கை, நம்ம கிட்ட வந்து ஸ்டாக் வாங்குறதுக்கு ஸ்டாக்ஸ் கண்ணில் மாட்டிக்கிட்டே இருக்கும், பணம் தான் இருக்காது. அதனால எதெல்லாம் போட்டுடுவோம், நல்ல ஸ்டாக்கை விட்டுடுவோம். அதனால நல்ல குவாலிட்டியான ஸ்டாக்குங்களை தொடவே தொடாதீங்க. அது ஏறிச்சா இறங்கும், இறங்கிட்டு சப்போர்ட் எடுக்கும், சப்போர்ட் எடுத்துட்டு டுவர்ட்ஸ் மேலே போகும். ஸ்லோவா அண்ட் ஸ்டெடியா இருங்க. மார்க்கெட் வந்து எப்பவுமே நல்ல ஸ்டாக்ல இன்வெஸ்டரா இருங்க அப்படின்றது தான் நான் சொல்லுவேன். ஓகே, சார்ட்டுக்குள்ளார போய் பார்த்துருவோம் என்னென்ன ஸ்டாக்னுட்டு. ஓகே, ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து ஃபேஸ்புக்கில் கேட்டிருந்தாரு, வெஸ்கோன் இன்ஜினியரிங் வந்து கிளியராக ஒரு ட்ரெண்டிங் மார்க்கெட்டில் போயிட்டு இருக்கு பிரதர். இது ஒரு மைனர் ட்ரெண்டு. இந்த ட்ரெண்டில் இந்த இடத்துல வாங்கலாமானா இது வந்து அட்வைசபிள் ப்ரைஸாக நான் சொல்ல மாட்டேன். நீங்கள் வாங்குறீங்கன்னா ஃபர்தராக இது கரெக்ஷன் வரணும். 65 ரூபாய்க்கு வந்தால் வாங்குங்க. இல்லையா இந்த இடத்துல ஒரு அக்குமுலேஷன், இங்கே வந்து செல்லிங் ட்ரிகர்டு தான், கிளியராக இந்த சப்போர்ட்டை உடைக்குது. அதனால் வந்து இது ஒரு செல்லிங் பயாஸ். ஒரு இந்த இடத்துல வந்து பை பண்ணாதீங்க. வச்சுருந்தீங்கன்னா மீண்டும் 66 ரூபாய்க்கு வந்தால் பை பண்ணுங்கள். நல்ல ஒரு முன்னேற்றத்துக்கு உண்டான பேட்டர்னா ஒரு ரைசிங் விஜ்ல மூவ் ஆயிட்டு இருக்கு. டுவர்ட்ஸ் இங்க சப்போர்ட் வந்ததுன்னா ரீ ஆவரேஜ் பண்ணுங்க. திரும்பி இந்த ஸ்டாக் மேலே போச்சுன்னா மேலே இவ்வளோ தூரத்துக்கு டார்கெட் போகும். ஒரு 65% மூவ் ஆகும். இறங்கட்டும், இறங்கினதுக்கு அப்புறம் பை பண்ணுங்க. இல்லைன்னா அக்குமுலேட் பண்ணிக்கிங்க. A1 A2 அப்படின்ற மாதிரி போட்டுக்கோங்க. எனி வீக்னஸ் பிலோ 65க்கு கீழே உடைச்சதுன்னா ஃபர்தரா நெக்ஸ்டா இது வந்து எவ்வளோ தூரத்துக்கு வரும்னு பார்த்தீங்கன்னா ஒரு 49 ரூபாய்க்கு கீழே இறங்கும். இந்த லெவலை உடைச்சதுன்னா யூ கேன் எக்ஸிட். ஹோல்ட் பண்ணக்கூடாது, எக்ஸிட் பண்ணிடணும். லாங் அன்வைண்டிங்லேருந்து ஷார்ட் பில்டப் ஆகிடுது அப்படின்றத டிக்ளேர் பண்ணிக்கலாம். நம்மளுடைய அட்வைசபிள் ப்ரைஸ் வந்து 64க்கு வாங்கிட்டு 55ல எஸ்எல் வச்சுக்கோங்க. அதுக்கு கீழே வந்துச்சுன்னா எக்ஸிட் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் வந்து வேதாந்தா ஃபேஷன் கேட்டிருந்தாங்க. மணியவர் வந்து நல்ல ஒரு மொமெண்டத்தில் இருக்குது. அரௌண்ட் 1480 மேலே ஓப்பன் அண்ட் க்ளோஸ் கிடைச்சதுன்னா இது டுவர்ட்ஸ் வந்து நெக்ஸ்ட் ஸ்விங் ஸ்டார்ட் ஆகும். ஆல்மோஸ்ட் இங்கே வந்து ஒரு 10% 15% ஒரு 1800 1900 அந்த இடத்துல வந்து நம்ம கன்ஃபர்மேஷன் எடுத்துக்க வேண்டியது தான். இது வந்து இந்த ஜோனை பார்த்தீங்கன்னா இது கிளியர் வந்து சைட்வேஸ் ஃபேஸ் தான். அப்போ நம்ம இப்படி பார்த்தீங்கன்னா இன்னும் பிரேக் வரல இந்த ரேஞ்சுக்கு மேலே. பட் வந்து இந்த இடத்துல ஒரு மொமெண்டம் கிரியேட் ஆகிருக்குன்றத சொல்லலாம். வீக்லி கேண்டலில் இட்ஸ் குட். பட் வந்து டெய்லி கேண்டலில் ஒரு ரிவர்சல் மாதிரி இருக்குது. பிரேக் அவுட் ஆகிட்டு ரீடெஸ்ட் வரட்டும், அதுக்கப்புறமேட்டுக்கா கன்சிடர் பண்ணிங்க. இல்லைன்னா நீங்கள் இங்கே பை பண்ணுறீங்கன்னா 1350 ரூபாய்க்கு கிடைச்சா ஒரு பைக் உண்டான ஆப்பர்ச்சுனிட்டி பாருங்க. திஸ் ஒன் இஸ் குட். லாங் கன்சால்டேஷன் பிரேக் வரப்போகுது அப்படின்றத டிக்ளேர் பண்ணிக்கலாம். அது அந்த இந்தியன் டெரைன் ஃபேஷன் இதுவும் எல்லாம் இந்த சீசனபிள் ஸ்டாக்ஸ் அப்படின்றத டிக்ளேர் பண்ணலாம். இந்த இடத்துல வந்து ரெசிஸ்டன்ஸ் இருக்குங்க. இந்தியன் டெரைன் நீங்கள் சொன்னீங்க, நான் போய் சார்ட் போட்டு பார்த்து வச்சுட்டேன். பட் வந்து டைம் இல்லை.
பட் திஸ் ஒன் இதுக்கு மேலே பிரேக் வரணும். 70 ரூபாய்க்கு மேலே பிரேக் வந்துச்சுன்னா நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஏன்னா இது வந்து கிளியராக வந்து ஒரு இந்த ரைசிங் வெஜ்ஜில் மூவ் ஆகிட்டு இருக்கு, ஒரு கன்சால்டேட் ஆகிட்டு இருக்கு. இந்த கன்சால்டேட்லேருந்து ஃபர்தராக மீண்டும் ஒரு 55க்கு கிடைச்சா ஒரு பைக் உண்டான ஆப்பர்ச்சுனிட்டியாக பாருங்க. இந்த ஸ்டாக்ல 55க்கு கிடைச்சா பை பண்ணிக்கோங்க. இல்லை பிரேக் அவுட் 70 ரூபாய்க்கு மேலே கிளியராக ஒரு டே ஃப்ரேமில் ஒரு பிரேக் அவுட் கிடைச்சதுன்னா யூ கேன் பை. இதுக்கு வந்து டார்கெட் வந்து பெரிய டார்கெட் இருக்குது. இங்கே இருந்தும் ஒரு 60% உண்டான மூவ் எதிர்பார்க்கலாம். நல்லா கிளியராக ஒரு ரைசிங் வெஜ்ஜில் மூவ் ஆகிட்டு இருக்கு. நல்ல ஒரு பேட்டர்ன். பிரேக் வரும். பிரேக் வரதுக்கு முன்னாடி நீங்கள் போய் பை பண்ணி மாட்டிக்காதீங்க அப்படின்றது தான் சொல்லுவேன். இல்லை இங்கேருந்து 53 ரூபா கிடைச்சா எக்ஸாக்டாக ஒரு பைக் உண்டான லொக்கேஷன். இது ஒன்று நல்லா தான் இருக்குது. 3 கேண்டல் நல்லா தான் வச்சுருக்குறாங்க. மேலே உடைக்கணும். பிரேக் வரும். வெயிட் பண்ணி பாருங்கள். கிளியராக வரும். மொமெண்டம் இருக்குது அப்படின்றத டிக்ளேர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து என்ன கெயில் கேட்டிருந்தாங்க. கெயில்லாம் நாங்கள் மல்டி பேஜர் ஸ்டாக்குன்ட்டு எப்போ சொன்ன ஸ்டாக்குங்க அது. அதெல்லாம் விடாதீங்க. இப்போ கூட வந்து கெயில் வந்து நல்ல ஒரு புல்லிஷ் மொமெண்டம் பிரேக் அவுட் ஆன ரேஞ்சில் தான் போயிட்டுருக்கு. மொமெண்டம் லூஸ் கேண்டல் ஒரு இன்வெர்டட் ஹேமர். பட் வந்து திஸ் ஒன் இஸ் குட். எப்படி சொல்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா பிரேக் வந்து சஸ்டெயின் ஆகிட்டு இருக்கு. மேலே இருந்து ஃபர்தராக நம்மளுக்கு ஒரு 132 ரூபாய்க்கு கிடச்சுன்னா ரீடெஸ்ட் வந்ததுன்னா பிரேக் அவுட்டுக்கு உண்டான ரீடெஸ்ட் வந்ததுன்னா எக்ஸாக்ட் பையிங் லொக்கேஷனாக இருக்கும். இங்கே A1 போடுறவங்க போட்டுக்குங்க, A2 போடுறவங்க போட்டுக்குங்க அப்படின்றது தான் சொல்லலாம். ஆர்சிஎஃப் இன்னைக்கு நல்ல ஒரு பிரேக் அவுட். ஆர்சிஎஃப் விடாதீங்க, வாங்கி வைங்க அப்படின்ட்டு எவ்வளோ காலமாக சொன்னோம். அந்த பேஷண்ட் இருக்கணும். நம்ம சொல்லிட்டோம் வாங்கிட்டோன்னுட்டு ஏனோ தோணுன்னுட்டு வாங்கி விற்றுக்கிட்டு இருக்கக்கூடாது. இப்போ கிளியராக இந்த இடத்துல வந்து பிரேக் வந்திருக்கு. நல்ல ஒரு பொட்டென்ஷியல் பிரேக் அவுட். இது வந்து மல்டி பேஜருங்க. அடுத்த ஒரு பெரிய ஒரு ரிவர்சல் கொடுக்கும் அப்படின்றத தான் நான் சொல்லுவேன். ஏன் எதனாலன்றதுனா இது லாங் டேர்ம் கன்சால்டேஷனை உடைக்க போகுது. இந்த ஜோனை உடைக்கிட்டோம், உடைச்சே வச்சிருக்கு. கேண்டல் வந்து இன்னைக்கு வந்து நல்ல ஒரு ஸ்டஃப்பான கேண்டல் பிரேக் வந்திருக்கு டே ஃப்ரேமில். திஸ் ஒன் இஸ் குட். கான்சென்ட்ரேட் பண்ணுங்க, அவசரப்படாதீங்க. போயிட்டு வாங்கிட்டு லொடுக்குனிட்டு வாங்கிட்டு அது இறங்குச்சுனா கரெக்ஷனா என்ன ஏதுன்றது தெரியாமல் வித்துட்டு வந்துடாதீங்க. டிவிடெண்ட் அனௌன்சியேஷன் வேறு கொடுத்துருக்குறாங்க. 3 ரூபா 70 பைசா 13ஆம் தேதி டிசம்பருக்கு கொடுத்துருக்குறாங்க. அதனால நல்ல ஒரு மூவ் எதிர்பார்க்கறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். டிவிடெண்டும் இருக்குது, பிரேக் அவுட்டும் வந்திருக்கு. ஒரே கண்ணில் 2 மாங்காவா அப்படின்ற மாதிரி தான். இது எவ்வளோ பெரிய கன்சால்டேஷன்றது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். நம்ம இந்த இடத்துலயே சொன்னோம் பிரேக் வரும்னுட்டு. அங்கேருந்து கீழே இறங்குச்சுன்னா சப்போர்ட் இருக்குது. அந்த சப்போர்ட் ஒரு காலம் வெயிட் பண்ணணும். அந்த சப்போர்ட்டுக்கு கீழே வந்ததுனா தான் நம்ம எக்ஸிட் ஆகணும். கிளியராக வந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு ஃபார்மேஷன் கொடுத்து பிரேக் பண்ணியிருக்கு. திஸ் ஒன் இஸ் குட் அப்படின்றத டிக்ளேர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன ஸ்டாக்? ஓகே, நம்ம டாடா பவரை போய் பார்ப்போம். டாடா பவர் காட்டி விட்டது அப்படின்றதா சொல்லலாம். நம்ம இந்த இடத்துலையும் சொன்னோம், இங்கேயும் சொன்னோம் விட்றாதீங்கன்னுட்டு. இந்த இடத்துலையும் ஒரு 260க்கு மேலே பிரேக் வந்துச்சுன்னா நல்ல மூவ் இருக்குன்ட்டு ஒரு ரீல்ஸ் கொடுத்துருந்தோம். ஆல்மோஸ்ட் வந்து அந்த ரீல்ஸ்லேயும் நம்ம ஒரு மென்ஷன் பண்ணியிருந்திருப்போம். ஒரு 300க்கு போகிறதுக்கு பாசிபிள் இருக்குது. டுவர்ட்ஸ் ரெசிஸ்டன்ஸ் வந்து இன்னமும் ஒரு 316 ரூபாய்க்கு போகும். அது போயிட்டு கீழே வந்தால் கூட கவலைப்படாதீங்க. இதெல்லாம் வந்து விற்காதீங்க அப்படின்றதா சொல்லுவோம். பிகாஸ் லாங் டேர்ம் ஸ்கோப் பெரிய டார்கெட் இருக்குது. இந்த ஸ்டாக்குக்கெலாம் வந்து அவசரப்படாதீங்க. சும்மா இன்னைக்கு நாளைக்கிட்டு வாங்கி வைக்காதீங்க. ஒரு 4-5 இயர்ஸ் ஹோல்ட் பண்ணுற மாதிரி வாங்கி வைங்க. இது என்ன பேட்டர்ன் ஏதுன்றத பார்த்தீங்கன்னா கிளியர் பெரிய ஒரு ரவுண்டிங் பாட்டம் கொடுத்துக்கிட்டு இருக்கு. தெரியுதுங்களா? இது வந்து பெரிய ஒரு அண்டாவை கொடுத்துக்கிட்டு இருக்கு. தூக்கி கொடுத்ததுன்னா பெரிய ஒரு ரிட்டர்ன்ஸ் அப்படின்றத டிக்ளேர் பண்ணிக்கலாம். இதை இப்படியும் பார்க்கலாம். இதை விட வந்து உங்களுக்கு கிளியராக நான் சொல்கிறேன் பாருங்கள். ஒரு வீக்லி கேண்டில் நாளைக்கு வந்து க்ளோஸ் ஆக போகுது. ஆல் டைம் ஐக்கு மேலே ஒரு கேண்டில் வந்து கிளியராக ஒரு பொட்டென்ஷியலாக வச்சுருக்காங்க. ஏற்கனவே ஒரு 100 ஸ்டாக் இன்னொரு போர்ட்ஃபோலியோவில் இருக்குது. நாளைக்கு ஒரு ஸ்டாக்கில் நான் எஸ்எல் வாங்க வேண்டியது இருக்குது. அந்த எஸ்எல்லை வாங்கிட்டு இந்த ஸ்டாக்லேயே நான் கான்ட்ரிபியூட் பண்ணலான்ட்டு இருக்கிறேன். லாங் கன்சால்டேஷன் கிளியராக ஒரு பிரேக் அவுட் ஆகிட்டு ஒரு கேண்டல் வந்திருக்கு. இதெல்லாம் வந்து எங்கே போகன்றதே தெரியாது. நான் இந்த ஸ்டாக்குக்கு ஒரு 1 or 2 இயர் ஹோல்ட் பண்ணுறீங்க, இன்னும் ஒரு 2 இயருக்கு ஹோல்ட் பண்ணுறீங்கன்னா ஒரு 400 ரூபாய்க்கு எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். அப்போது இங்கேருந்து இந்த ஸ்டாக் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 35% ஆஃப் ரிட்டர்ன்ஸை கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இவங்களுடைய மொமெண்டம் வந்து ஸ்லோவாக இருந்தாலும் ஒரு பிரேக் வந்திருக்கு. இந்த சைட்வேஸ்க்கு யார் காத்துக்கிட்டு இருந்தீங்களோ அவங்களுக்கு ஒரு வாய்ப்புகளை மீண்டும் தரப்போகுது அப்படின்றது தான் சொல்லலாம்.
சியேட் வந்து நம்ம ஃபேஸ்புக்ல குடுத்துருப்போம் இதுக்கு முன்னாடி. இப்ப இந்த சியேட்ல வந்து என்ன நடந்திருக்கு? ஒரு மந்த்லி வைஸ்ல பார்த்தீங்கன்னா, ஒரு வீக்லி வைஸ்ல பார்த்தீங்கன்னா, லாங் கன்சல்டேஷன். கிட்டத்தட்ட பெருமளவு எவ்வளோ நாள் கன்சல்டேஷன்? ஒரு கன்சல்டேஷன் பிரேக் அவுட் ஆயி ரீடெஸ்ட் ஆயிருக்கிற ஸ்டாக் இட்ஸ் குட் அப்படின்றத சொல்லலாம். கிட்டத்தட்ட 2014ல இருந்து 2023 ஒரு காலம் ஒரு சைட்வேஸ் மொமெண்டத்திலேயே சுத்திக்கிட்டு இருந்த ஸ்டாக் கிட்ட ஒரு 3286 நாட்களாக சைட்வேஸ். இங்க ஒரு பிரேக் அவுட் வந்திருக்கு. பிரேக் அவுட் ஆயிட்டு ரீடெஸ்ட்டும் வந்திருக்கு. கேண்டில் மொமெண்டமும் இட்ஸ் குட். ஒரு வீக்லி கன்ஃபர்மேஷனும் ஒரு டோஜி டைப் ஆஃப் கேண்டில் குடுக்குறாங்க. ஒரு ஸ்பின்னிங் டாப். திஸ் ஒன் இஸ் குட். கான்ட்ரிபியூட் பண்ணுங்க. பெரிய டார்கெட் போகும். அதாவது இங்கேயும் ஒரு சின்ன ஒரு கன்சல்டேஷனுக்கு அந்த கன்சல்டேஷனுக்கு பிரேக் வந்திருக்கு. ஆம், நல்ல ஒரு மூவ் எதிர்பார்க்கலாம். ஒரு ஷார்ட் டேர்ம் ஸ்விங் எடுக்கிறவங்க இந்த ப்ரீவியஸ் ஹைக்கு இவ்வளோ தூரத்துக்கு மூவ் ஆகும். அப்போ இந்த ஸ்விங் ரேஷியோ என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இங்கேருந்து ஒரு 12% ஒரு ரூ. 300 பிடிக்கலாம். இது மாதிரி ஒரு குவாலிட்டியான ஸ்டாக்குங்களை இன்வெஸ்ட் பண்ணுங்க அப்படின்றத தான் நம்ம சொல்லுவோம். திஸ் ஒன் இஸ் குட். நெக்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா, ஒரு பாட்டம் அவுட் ஸ்டாக் அப்படின்ட்டு நேற்று நம்ம சொல்லியிருந்தோம். அந்த ஜிஆர் இன்ஃப்ரா இன்னைக்கு என்ன பண்ணியிருக்கு? ஜிஆர் இன்ஃப்ரா வீக்லி கேண்டில் இஸ் குட். நல்ல ஒரு பிரேக் வந்திருக்கு. நேத்தையே நம்ம சொல்லியிருப்போம், பிரேக் வருங்க, இந்த ஸ்டாக்லாம் விடாதீங்க, பாருங்க அப்படின்னு இருந்தோம். அப்போ கிளியரா இங்க இருந்து ஒரு 9% ஒரே நாள்ல 9% இந்தாப்பா வச்சுக்கோ அப்படின்னு தூக்கி கையில குடுத்துருச்சு. திஸ் ஒன் இஸ் குட். கான்ட்ரிபியூட் பண்ணுங்க. இங்க இருந்து இந்த ஸ்டாக் வந்து ஃபர்தரா ஒரு 11%க்கு மூவ் ஆகும். இத உடைச்சதுன்னா நெக்ஸ்ட் லெவல் டார்கெட் பெரிய டார்கெட் இருக்கு. ஒரு 32%. அப்போ நம்ம எந்த இடத்துல சொன்னோம்? நம்ம சொன்ன இடத்துல என்ன பெர்சன்டேஜ் கிடைக்கும் பார்த்தீங்கன்னா, ஒரு 45% யார் நம்ம சொல்லி பை பண்ணியிருந்தாங்களோ ஹோல்ட் பண்ணுங்க. ஒரு 45% ஆஃப் டார்கெட் இருக்கு. பெரிய ரிட்டர்ன்ஸ் குடுக்கும் அப்படின்றத டிக்ளேர் பண்ணலாம். ஒரு பிரைஸ் ஆக்ஷனுடைய பியூட்டி அப்படிதான். எந்த இடத்துல பிக் பண்ணணும், எந்த இடத்துல எடுக்கணும் அப்படின்றது. ஓகே, இன்னொரு பொதுத்துறை நிறுவனம் நெக்ஸ்ட் ஒரு மல்டி பேச்சர் அப்படின்றதுன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அ ஓஎன்ஜிசி. ஓஎன்ஜிசி ஒரு நல்ல ஒரு மொமெண்டம் கிரியேட் ஆயிருக்கு இந்த ஸ்டாக்ல. இந்த ஸ்டாக்கை விடாதீங்க அப்படின்றது தான் சொல்லுவேன். ஏன் எதனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிளியரா வந்து ஒரு புல்லிஷ்க்கு உண்டான பேட்டர்ன் ஒரு மந்த்லி வைஸ்ல குடுக்குறாங்க. பிரேக் வந்ததுன்னா தாறுமாறு தக்காளி சோறு அப்படின்ற மாதிரி தான் பெர்ஃபார்ம் பண்ணும். இந்த இடத்துல வந்து கிளியர் ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. தெரியுதுங்களா? இந்த ரெசிஸ்டன்ஸை உடைக்கிறதுக்கு ஸ்ட்ரகிள். இந்த ஸ்டாக்கை நம்ம கிட்டத்தட்ட ரூ. 136 இருந்து இங்க ஒரு கரெக்ஷன் வந்ததுல இருந்து சொல்லிட்டு இருக்கிறோம். பை பண்ணுங்க, பை பண்ணுங்கன்னிட்டு. இப்பயும் ஒன்னியும் கெட்டு போகல. இந்த ஸ்டாக் பிரேக் வந்ததுன்னா ஃபர்தரா இந்த ரேஞ்சுக்கு மூவ் ஆகும். ஒரு குவாலிட்டியான ஸ்டாக், ஒரு டிவிடெண்ட் அரிஸ்டோகிராஸ்ட் அப்படின்றது இந்த ஸ்டாக்லாம் ஒரு 50% ஆஃப் ரிட்டர்ன்ஸ் இருக்கு. நெக்ஸ்ட் இயர்க்குள்ளார இந்த ஸ்டாக் இந்த வருஷம் நான் முதலீடு போடுறேன். இந்த இந்த டிசம்பர்ல நான் பை பண்றேன். நெக்ஸ்ட் டிசம்பர் ஒரு காலம் நான் ஹோல்ட் பண்றேன். அப்படின்ட்டு அந்த 1 இயர்க்கு உண்டான ஹோல்டிங் எபிலிட்டி உள்ள பர்சன் தாராளமா உள்ள போங்க. 50% டிவிடெண்டுக்கு டிவிடெண்டும் கிடைக்கும். வேற மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணும். பிரேக் வந்ததுன்னா பொளந்து கட்டிக்கிட்டு போகும் இந்த ஸ்டாக். அதை தான் நம்மளால சொல்ல முடியும். வாங்கி வச்சு யூஸ் பண்றவங்க யூஸ் பண்ணிக்கங்க. இந்த இடத்துல டபுள் பாட்டம் போட்டு இங்க மூவ் ஆகும்போதே இங்கேயே சொன்னோம். மறுபடியும் மேல போயிட்டு ரிட்ரேஸ்மென்ட் வரும்போதும் இங்க சொன்னோம். இப்போ இந்த இடத்துல பிரேக் வந்ததுன்னா இதுதான் மொமெண்டம் ஸ்டாக். இந்த மொமெண்டம் வந்து வேகமாக மூவ் ஆகும். இங்க இருந்து மூவ் ஆயிட்டு வந்த மூவ்க்கு வந்து ஸ்லோ அண்ட் ஸ்டெடியா வந்திருக்கும். இந்த ஸ்டாக் வந்து இங்க இருந்து நம்ம சொன்ன ரேஞ்ச்ல இருந்து ஒரு 72% குடுத்திருக்குதுன்னா, இதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 2 இயர்ஸ்க்கு எடுத்திருக்கு. பட் வந்து இது வந்து ஒரு 1 இயர்ல இந்த 51% வந்து 1 இயர்ல மூவ் பண்ணும். அந்த மொமெண்டம்ன்றது இதுதான். அந்த மொமெண்டம் ஸ்டாக்க பிடிக்கணும்னுட்டு விருப்பப்படக்கூடிய நண்பர்கள் ஓஎன்ஜிசிய பிக் பண்ணிக்கங்க. ஒரு பொதுத்துறை நிறுவனம். நல்ல பிஎஸ்யூ ஸ்டாக்ஸ்லாம் வந்து நல்ல ஒரு போடு போட்டுக்கின்னு இருக்கு. இந்த ஸ்டாக்கும் ஒரு போடு போடும். ஒரு மொமெண்டத்துக்கு வெயிட்டிங் அப்படின்றத டிக்ளேர் பண்ணலாம். கிளியரா தெரியுதுங்களா? இது ஒரு இன்வெர்டட் ஹெட்ன்னு சொல்றோம். பிரேக் வந்ததுன்னா டார்கெட் இதுதான். பெரிய மூவ் எதிர்பார்க்கலாம் இந்த ஸ்டாக்ல. ஹோல்டு வச்சிருக்கிறவங்க ஹோல்ட் பண்ணுங்க. ஃபர்தரா வாங்குறவங்க வாங்கிட்டு இதெல்லாம் எஸ்எல்ஏ போட தேவையில்லைங்க. ஃபிக்ஸட் டெபாசிட்ல போட்டேன்னு நினச்சிக்கோங்க. ஒரு 5 இயர்ஸ் ஃபிக்ஸட் டெபாசிட்ல வச்சிருக்கிறேன். ஏன்னா உங்களுக்கு டிவிடெண்ட் ஈல்டாவே கொடுத்துட்றாங்க. ஒன்று டிவிடெண்டாவது வந்துடுது. ப்ரைஸ் உங்களுக்கு டிக்ரீஸ்ட் ஆனா அது டிவிடெண்டா கொடுக்குது. புரியுதுங்களா? ஒரு ஸ்டாக் வந்து பிரைஸ் இறங்கினாலும் எனக்கு அது டிவிடெண்ட் அரிஸ்டோகிராஸ்டா வருது அப்படின்னுட்டுலாம் வாங்குறவங்க தாராளமாக இந்த ஸ்டாக்கை கான்ட்ரிபியூட் பண்ணலாம். சொன்ன திங்ஸ் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன்.
நாங்க செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் இல்ல. பை சொன்னா பை பண்ணிக்காதீங்க. செல் சொன்னா செல் பண்ணிக்காதீங்க. பார்க்கக்கூடிய நண்பர்கள் ஒரு லைக்க தட்டி விடுங்க. நீங்க போடுற ஒரு லைக்கும், சப்ஸ்கிரைபும் அடுத்த ஒரு மோட்டிவேஷனலா இருக்கும். அடுத்து ஒரு வீடியோ மேக் பண்றதுக்கு மற்றும் ஒரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன். இப்படிக்கு உங்கள் நண்பன் பாலாஜி ரஞ்சிதா.